மற்றுமொரு அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் வீரகனூர் அருகே வீட்டின் முன்பு தூங்கிக் கொண்டிருந்த திமுக நிர்வாகி அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். வெள்ளையூர் கிராமத்தைச் சேர்ந்த மாணிக்கம் தலைவாசல் தெற்கு ஒன்றிய திமுக மாவட்ட பிரதிநிதியாக பொறுப்பு வகித்து வந்தார். வீட்டின் முன்பு தூங்கிக் கொண்டிருந்த மாணிக்கத்தை நள்ளிரவில் மர்ம கும்பல் ஒன்று அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியிருக்கிறது. தாவேக ஆட்சியில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். சேலம் மாவட்டம் வீரகனூர் அருகே வீட்டின் முன்பு தூங்கிக் கொண்டிருந்த திமுக நிர்வாகி அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். வெள்ளையூர் கிராமத்தைச் சேர்ந்த மாணிக்கம் தலைவாசல் தெற்கு ஒன்றிய திமுக மாவட்ட பிரதிநிதியாக பொறுப்பு வகித்து வருகிறார். வீட்டின் முன்பு தூங்கிக் கொண்டிருந்த மாணிக்கத்தை நள்ளிரவில் மர்ம கும்பல் ஒன்று அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியிருக்கிறது. தாவேக ஆட்சியில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களால் அதிகரித்து வருவதால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர்.